செவிலியர்களாக நாங்கள் கடந்த 18ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் சென்னையில தொடங்குச்சு. சென்னையில தொடங்கி நாங்க பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் அவர்கள் கூப்பிட்டு இருந்தாங்க. பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. பேச்சுவார்த்தை எங்களுக்கு எட்டாத வகையில் இருந்ததுனால எங்களுடைய உண்ணாவிரத போராட்டம் காத்திருப்பு போராட்டமாக இன்று வரை 6 நாட்களாக தொடர்ந்து கொண்டு வருகிறது. அவருடைய பேச்சுவார்த்தை செவிலியர்களுக்கு உன்னதமான பேச்சுவார்த்தையாக இல்லை, எங்களை கடிந்து கொள்ளும்படியாகவும் அவருடைய பேச்சுவார்த்தை எங்களை உதாசீனப்படுத்தும்படியாகவும் இருந்தது. அதனால் என்னுடைய தலைவர்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடரும்படியாக சொல்லியிருக்கிறாங்க. இன்று 6வது நாளான காத்திருப்பு போராட்டம் சென்னையிலே கூடுவாஞ்சேரியிலே நடந்து கொண்டு வருகையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட்டு வெளியே சென்ற செவிலியர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினால் எடுத்து செல்லப்பட்டு எங்க மண்டபங்களில் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாங்கள் கண்டித்து எங்களுடைய தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் எங்களின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இங்கு வாலாஜா தலைமை மருத்துவமனையில் எங்களுடைய காத்திருப்பு போராட்டம் எங்களுக்கான கோரிக்கை வென்றெடுக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.